ॐ श्रीशैलेशदयापात्रं दीपक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजा मातरं मुनिं रम्यजा मातृयोगीन्द्रपादरेखामयं सदा तदा यत्तादिं रामानुजमुनिं भजे लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहदसतितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनयादिविभूतिः सर्वं यदेव नियमेन मतन्वयानाम् आद्यस्नः कुलपतेर्वगुणाभिरामं श्रीमत्ततङ्ग्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सहश्च मकदाह्रियभट्टनाद श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहा भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुसमुनिं प्रणतोऽस्मि नित्यम् श्रीमत्यतीन्द्रवरयोगिपदाब्जभृङ्गम् श्रीवानशैलमुनिवर्य दयैकपात्रम् विख्यातवेदशिखरोभयतत्त्वबोधम् रामानुजं कलिजितं முனிமாத்ரயாமக பணவாள் அரவணை பள்ளி கொள்பவர்க்கு எவ்வுயிரும் குணபோகம் என்று குறுகை கதிபன் உரைத்ததுய்ய உணர்பாவின் உட்பொருள் ஒன்றும் அறியாத உலகறிய மணவாளன் மாறன் மனமுறைத்தான் வன்முடும்பை வந்தே நாயனார் திருவடிகளே சரணம். அனைவருக்கும் வணக்கம். போன வகுப்புல நம்ம அதாவது நாராயண பதார்த்தமாக இருக்கக்கூடிய தலைவி பேச்சு அது ஒரு சுருக்கமா பார்த்துட்டோம். என்னெல்லாம் பார்த்தோம், அந்த 17 வகையான பதிகங்களுடைய சுருக்கமா பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஏன் தோழிமார் அன்னை நீர் அப்படின்னு பன்மையில இருக்கு, ஒருமையில இல்லாம ஏன் பன்மையில இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம். அதாவது தோழி பாசரத்தை குறிக்கக்கூடிய அந்த பிரணவத்துல எம்பெருமானுடைய அந்த குணங்கள் ரக்ஷகத்துவம், காரணத்துவம், சரீரத்துவம் அதெல்லாம் இருக்கிறதுனால பல குணங்களை குறிப்பது போல தோழிமார்கள் என்றும், அதே அன்னையை சொல்லும் போது அந்த நம பதார்த்தமாக இருப்பதால எம்பெருமானுடைய சுவாமித்துவம், சௌசீல்யம், வாத்சல்யம் போன்ற குணங்கள் இருப்பதால அது பன்மையில வந்தது அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் இன்னொரு அதுக்கடுத்து இது என்ன பார்த்தோம்னாக்க, அந்த பெண்ணினுடைய பருவங்கள் பேதை பருவத்திலிருந்து தொடங்கி பேரிளம் பெண் வரையிலும் அதுக்கும் பக்தி நிலைகளுக்கும் என்ன பொருத்தம் அப்படிங்கறதையும் பார்த்தோம். பேதைங்கிற தொடக்கமாக பேரிளம் பெண் ஈராக அதை நம்ம பார்த்துட்டோம். இப்ப இன்னைக்கு நம்ம 137வது சூத்திரம் பக்கம் 184 அதைதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல பாசுரங்களில் ஆகட்டும் இல்ல வியாக்கியானங்களில் ஆகட்டும் ஒரு பெண்ணை வர்ணிப்பது போலவே தான் வருது எல்லாமே. அவளுடைய நெற்றி என்ன, அவளுடைய கூந்தல் என்ன, அவளுடைய கண்கள் என்ன, அவருடைய இதழ்கள் என்ன, பல் என்ன, மார்பகம் என்ன, சிற்றடை என்ன, அப்புறம் இது நம்ம நிதம்ப பகுதி இடுப்புன்னு சொல்றது, இதெல்லாம் வருது. இது ஒன்னொன்னுக்கும் ஆழ்பொருள் இருக்கு, எல்லாத்துலயுமே ஆழ்பொருள் இருக்கு. அதை உலகத்தார் எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெண்ணுடைய உறுப்பாக அதை உருவகப்படுத்திருக்காங்க. இதை நம்ம பார்த்துட்டு இதுக்கு பின்னால கடைசியில எப்படி அது பொருத்தம் அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கலாம். அந்த சூத்திரம் ஃபர்ஸ்ட் படிக்கிறேன். மயில் தலைமகளான நிலையில் கற்பித்து பேசப்படும் அவயவ விசேஷங்களுக்கு உள்ளுருள் பொருளை யாவை, உள்ளுரை பொருள் யாவை என்பதற்கு இந்த சூத்திரத்தில் விளக்கம் அளிக்கப்படுகிறது. என்னுடைய வானுதலே, அவளுடைய பிறை நெற்றி, குற்றமொன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே, அப்புறம் வெண்பல், சிவந்த, அது மாதிரி நப்பினை பிராட்டி சொல்லும் போதும் அதே மாதிரி தலைமகளை சொல்லும் போது ஏன் இந்த அழகான அவயவங்களை வர்ணிக்கிறாங்க, அதுல உள்ளுரை பொருள் என்ன என்பதை இந்த சூத்திரத்தை காட்டித்தர போறாங்க. என்னன்னாக்கா, மயின், பிறை, வில், அம்பு, முத்து, பவளம், செப்பு, மின், தேர், அன்னம், தெய்வ உரு, விசாக சுத்தி, தாந்தி, ஞான, ஆனந்த, அனுராக, பக்தி, அணுத்வ, போகியதா கதிகளை உடைய அகமேனியின் வகுப்பு. இதுதான் சூத்திரம்.
இப்ப இது எல்லாமே வந்து ஆத்மாவுக்கான லட்சணங்கள். ஞானமாகட்டும், பக்தி ஆகட்டும், வைராக்கியம் ஆகட்டும், எதுவாக பரபக்தி, பரஜானம், பரமபக்தி எல்லாமே ஆத்மாவுடைய குணங்கள். ஆத்மா வந்து அணு அளவானது. ஸோ அந்த ஒரு அணு அளவானதை நம்ம இமேஜின் பண்ணி அதுக்கு இந்த குணங்கள் அப்படின்னு சொல்லும் போது அதை வந்து கற்பனைக்குள்ள கொண்டு வரதும் புரிஞ்சுக்கிறதும் கஷ்டம். அப்படிங்கிறதுனால அதை ஒரு பெண் உருவப்படுத்தி அதற்கு இதெல்லாம் சொல்லி வர்ணிக்கிறார்கள். சொல்லும் போது சுலபமா இருக்கும். வானுதலே அப்படின்னு சொன்னாக்கா அந்த மிகுந்த ஞானம், மயில் தோகை போன்ற முடி அப்படின்னு சொல்லும் போது அந்த பரந்த ஞானம், கண்கள் வில் புருவம் அப்படின்னா அந்த இலக்கையை நோக்கி போகக்கூடிய அம்பு அப்படி சொல்லி ஒரு பெண்ணுடைய அவயவங்களை வர்ணித்து அதற்கு ஆழ்பொருளை சொல்லி கஷ்டமான பொருளை விளக்கமாக சொல்லியிருக்கிறார்கள். அதுதான் இப்ப இது ஒன்னொன்னா நம்ம பார்த்துக்க வேண்டியது. மயில், விகாசம், பிறை, சுத்தி, அது ஒன்னொன்னுக்கு உள்ளுரை பொருள் சொல்றாங்க. மயில், இந்த மயில் வந்து தன்னுடைய தொகை அழகா விரிக்கும் போது அது எப்படி நம்மள கவருது இல்லையா? அதை உதாரணமாக கொண்டு எதை சொல்றாங்கன்னா விகாசம், ஞானத்தின் விகாசம். ஞானம் நல்ல விரிவடைந்த நிலையை அந்த மயில் தோகை விரித்து ஆடுவதற்கு சொல்றாங்க. பிறை, வானுதலே, அழகிய நெற்றினா சுத்தி, வெள்ள வெளியேன்னு இருக்கக்கூடிய அந்த நெற்றி வந்து சுத்தி, அந்த மனத்துடைய சுத்தி. வில்னா தாந்தி, தாந்தின்னு சாந்தி, உள்ளுரை சாந்தி, உள்ளுக்குள்ள அமைதியாக இருக்கக்கூடியதை வந்து வில் சொல்றது. அடுத்து ஞானம் வந்து முத்து, ஞானம் வந்து முத்துக்கு ஒப்பிடப்படுகிறது. அப்புறம் ஆனந்தம் வந்து மன்னிக்கணும், மயில் வந்து விகாசம், பிறை வந்து சுத்தி, வில் வந்து உள்ளுரை அமைதி தாந்தி, அம்பு ஞானம், முத்து வந்து ஆனந்தம். முத்து போன்ற பல்தெரிய சிரித்தாள்னா அந்த எம்பெருமானை அடைய பெற்றதாலான அந்த ஆனந்தம் வெளிப்பாடாகிறது. பவளம் வந்து அனுராகம், அனுராகம்னா மிகுந்த விருப்பம், அனுராகம். செப்பு அப்படிங்கிறது பக்தி, செப்பன்ன மென்முலை சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய். அப்ப செப்பன்ன மென்முலை சிறுமருங்குள், அங்க செப்பன்ன மென்முலை வந்து அது என்னத்தை காட்டும்? பக்தி. சிறுமருங்குள் வந்து மற்ற விஷயங்கள்ல வைராகியத்தை காட்டும். அடுத்தது மின், அணுத்துவம், ஆத்மாவுடைய அணுத்துவம் சொல்லப்படுகிறது. அப்புறம் தேர் வந்து போக்கியதை, தேர் வந்து அசைஞ்சாடி வரும்போது கண்களுக்கு எப்படி அது பரம போக்கியமாக இருக்கிறதோ அப்படி எம்பெருமானுக்கே போக்கியமாக இருக்கக்கூடிய அந்த ஜீவாத்மாவின் தன்மை தேருக்கு ஒப்பிடப்பட்டு பேசப்படுகிறது. இப்ப இதை ஒண்ணுன்னா நம்ம பார்க்கலாம். மயில், பிறை என்பன முதலாக புனைந்து உரைக்கப்பட்ட தெய்வ உரு, விகாசம் முதலியவற்றை உடைய அகமேனியின் வகுப்பு. புறமேனி தான் இப்ப நம்ம பாக்குறது, கண்ணால நம்ம பாக்குறதுல புறமேனி, இந்த அவுட் சைட் பாடி. அகமேனின்னு ஆத்மாவுடைய குணங்கள், அதனுடைய அணிவகுப்பு, அதனுடைய அழகு அப்படின்னு சொல்றாங்க. அகமேனியின் வகுப்பு என்க. விகாசம்னா மலர்த்தி, தாந்தினா ஐம்பொறிகளையும் மனத்தையும் அடக்கியவன். அப்பதான் சாந்தியா இருக்கும் இல்லையா? ஐம்பலன்களையும் மனத்தையும் அடக்கிட்டா ஒரு சாந்தி பிறக்கும், ஒரு நிம்மதி பிறக்கும். அதை வந்து தாந்தி அப்படின்னு சொல்றாங்க. அனுராகம்னா ஆசை, அந்த எம்பெருமான் ஒரு இடத்திலே இருக்கக்கூடிய அந்த மிகுந்த ஆசை. அணுத்துவம், அணுவின் தன்மை, அதாவது ரொம்ப சின்னதா இருக்கக்கூடியது. ஆத்மஸ்வரூபத்தின் தன்மை, ஆத்மா வந்து நுண்ணியது, அணு அணவானது கண்ணுக்கே தெரிய மாட்டான் அப்படின்ட்டு. ஆனா அவன் தான் ஞானத்தின் இருப்பிடமாக தன்னையும் அறிந்து மற்றவற்றையும் அறியக்கூடிய ஞானத்தை உடையவன். ஆனால் அணு அளவானவன். அணுவின் தன்மை ஆத்மஸ்வரூபத்தின் தன்மை. போக்கியதை இனிமை, இனிமையாக இருக்கக்கூடியது, எம்பெருமானுக்கு இனிமையாக இருக்கக்கூடியது போக்கியத்தை, அவன் அனுபவித்து ஆசைப்படக்கூடிய அந்த விஷயம் ஆத்மாவுடைய குணம். அகமேனின்னா ஆன்மஸ்வரூபம். இதெல்லாம் வந்து ஆன்மாவுடைய குணங்கள், எல்லாமே ஆன்மாவுடைய குணங்கள். ஆன்மாவை வந்து அணுவாக சொல்லி அது வந்து இந்த மாதிரி சொன்னா ஏறாது, உள்ள போகவே போகாது. ஆகையால வந்து ஆன்மாவை ஒரு பெண்ணாக சொல்லி அவளுடைய அவயவங்களை சொல்லி அதனுடைய உள்பொருளை சொல்லி, அத கடுகு தின்னாரை கட்டி பூசி தின்பதை போல ஒரு கசப்பான பொருளை உள்ள செலுத்தணும்னா அது மேல கொஞ்சம் சுகர் கோட்டிங் கொடுத்துட்டா உள்ள போயிடுமே, அதே போல ஒரு பெண்ணுருவை வைத்து இதை நம்ம பூர்வர்கள் நமக்கு அறிவித்து இருக்கிறார்கள். இந்த ஒன்னொன்னா பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சொற்கள். மயில், பெண் எப்பவும் மயில்னு தானே சொல்றாங்க. மயில் போன்ற பெண், மயில் தோகை போன்ற கூந்தல்னு பெண்ணை வந்து மயிலுக்கு ஒப்பிடுறது உண்டு. அது எதை குறிக்கிறதுன்னா விகாசம், விரிவு, நல்ல விரிந்த அந்த ஞானம். தோகை மா மயிலார்கள், அதுக்கு ஒரு பாசுரத்தை எடுத்துக்காட்டாக இங்க காட்டுறாங்க. அதாவது உள்ளுரை பொருள் சொல்லும் போது
தோகை மா மயிலார்கள் அப்படின்ட்டு திருவாய்மொழி 6:2 பாசனத்துல ஒரு சொற்றொடர் வருது. அது என்னன்னா என்பது பெண்களை மயிலாக சொல்லுகிறது, கூந்தலின் பரப்பை குறிப்பிடுகிறது. அந்த மயில் தோகை போன்ற கூந்தல், அதுக்கு தானே ஆசைப்படுறாங்க எல்லாருமே, அந்த கூந்தல். ஆனா உள்ளுரலி பொருளானது ஞானத்தின் ஆத்மாவின் ஞான விரிவு. அந்த ஆத்மாவுடைய ஞானம் சுருங்கி இருக்கும் பொழுதுதான் அது தன்னையும் உணராது, பரமாத்மாவையும் உணராது, உள்ள சம்பந்தத்தை எதுவுமே உணராது, அச்சித்து போல இருந்துவிடும். அந்த ஞானம் விகாசம் வெறிய 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 அது தோகை விரித்தாடும் மயில் போல விரிந்து இருப்பதால அந்த மயில் அப்படின்னு சொல்றது ஞான விகாசத்தை குறிப்பிடும். ஞானம் முழு மலர்ச்சி அடைவதை அது குறிப்பிடும். அடுத்த சொல் வந்து பிறை. பிறைனா சந்திரன். பிறை நெற்றி, கூனல் பிறை நெற்றின்னு சொல்றோம் இல்லையா, அந்த சந்திரனுடைய அந்த அந்த கூனல் பிறை போன நெற்றி, அது எதை குறிக்கும்னா சுத்தி, சுத்தமாக எந்த விதமான கல்மிஷமும் இல்லாத அந்த குணம். பிறையுடை வாணுதல், அதுக்கு இந்த பாசுர வரி எடுத்து காட்டுறாங்க. பிறையுடை வாணுதல்கிறது பெரிய திருமொழி, திருமங்கை ஆழ்வார் அருள் செய்த பெரிய திருமொழி 2:9:9. பிறை என்று நெற்றி குறிப்பிடப்படுகிறது. நெற்றி அதன் வெண்மையை முன்னிட்டு தனக்குத்தானே வசப்பட்டிருதல், பிறர்க்கு உரியவனாதல் என்னும் குற்றங்கள் அற்றிருக்கும் தூய்மையை சொல்லுகிறது. அதாவது தோழி பாசுரத்தை வந்து நம்ம நினைவுபடுத்தி பார்த்தீங்கன்னா, அதுல வந்து சொன்னாங்க, தனக்குத்தானே என்று இருப்பதும் அல்ல, பிறர்க்கு என்று இருப்பதும் இல்ல, அவனுக்கு ஒருவனே ஆக இருப்பதுதான் அப்படின்னு சொல்லி தோழி பாசுரங்கள் அந்த 3 பதிகங்களை நம்ம பார்த்தோம். பிரணவத்தால உணர்த்தப்படுவது அவனுக்கே இருப்பது, மற்றவருக்கும் அல்ல, தனக்கும் அல்ல என்று இருக்கக்கூடிய அந்த தூய்மை. அதை தான் வந்து வெள்ளை விளையேறு இருக்கிற அந்த நெற்றி காட்டி கொடுக்கும். இதெல்லாம் நான் எனக்காக, நான் மற்றவர்களுக்காக அப்படிங்கிற குற்றம் இருக்கும் பொழுது அந்த வெண்மை, அந்த தூய்மை இருக்காது. அததான் வந்து இங்க பிறை அப்படிங்கிற சுத்தி, அந்த ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய சுத்தி. அதாவது தனக்கு வசப்படுத்தல் இல்லை, பிறர்க்கும் வசப்பட்டிருத்தல் இல்லை இருக்கும்போது அந்த வெண்மை, அந்த தூய்மை வந்து பிறை அப்படின்னு நெற்றியை குறிப்பிடுறாங்க. பிறையுடை வாணுதல், பிறை என்னும் நெற்றி குறிப்பிடப்படுகிறது. அதன் வெண்மையை முன்னிட்டு தனக்குத்தானே வசப்பட்டிருத்தல் கிடையாது, பிறருக்கு உரியவதனாலும் கிடையாது. இது வந்து குற்றங்கள். இந்த குற்றங்கள் அற்றிருக்கும் தன்மையை இந்த நெற்றி என்னும் சொல் குறிப்பிடுகிறது. ஆகையால பிறையுடை வாணுதல், பிறையை போன்ற நெற்றி உடையவள்னு ஒரு பெண்ணை சொல்ற மாதிரி சொன்னா அந்த ஜீவாத்மா வந்து அந்த ஞானம் விகாசித்து நான் எனக்கு உரியவனும் அல்ல, மற்றவருக்கு உரியவனும் அல்ல என்று தெளிவு ஏற்பட்டு விட்டது அப்படிங்கறத குறிப்பிடுறாங்க. அடுத்தது வந்து வில். வில் போன்ற புருவம் என்று சொல்லிட்டே இருக்காங்க. அது வந்து தாந்தி. தாந்தினா சாந்தி, அந்த உள்ள இருக்கக்கூடிய அமைதி. விற்புருவ கொடி, வில் போன்ற புருவத்தை உடைய அந்த கொடி போன்ற பெண்ணாள். அது திருவாய்மொழியில 6:6:6 வர அந்த பாசுர வரியை காட்டுறாங்க. என்று புருவத்தை வில்லாக சொல்லுகிறது. அவை வளைந்திருக்கும் தன்மையால் இதனால் புறக்கரணங்களையும் அகக்கரணங்களையும் அடக்கி ஆழ்வதாகிய சாந்தியை சொல்கிறது. சோ போன்ற புருவத்தை உடைய பெண்ணாள் அப்படின்னு சொல்லும் போது ஆஹா, அந்த அழகு முதல்ல மனசுல படும். உள்ளுரை பொருளை நம்ம பார்க்கும்போது அந்த ஆத்மாவுடைய குணங்கள் என்ன அப்படின்னு சொன்னாக்க, அதை அடக்கி, புறக்கரணங்களையும் அடக்கி, புறக்கரணங்களும் அகக்கரணங்களும் அடக்கி உள்ள ஒரு நல்ல அமைதியோடு சாந்தியோடு இருக்கக்கூடிய அந்த தன்மையை அந்த விற்புருவம் அப்படிங்கிற சொல் விளக்குகிறது. விற்புருவ கொடி அப்படின்னு சொல்லி திருவாய்மொழியில இருக்க அந்த வார்த்தை எடுத்து காட்டியிருக்காங்க. அடுத்து வந்து அம்பு. அம்பு போன்ற கண்கள், அவருடைய பார்வை வந்து அப்படியே அம்பு துளைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு என்ன அர்த்தம்னாக்க அம்பன்ன கண்ணாள், அந்த அம்பு எரியிற மாதிரி அந்த அழகான கண்ணை உடையவள் அப்படின்னா அது பெரிய திருமொழியில இருந்து எடுத்திருக்காங்க. 6:8:6 என்று கண்கள் சொல்லப்படுகின்றன. குறித்த இலக்கிலேயே சென்று அம்பு விழுவதால் தாமரையாள் கேள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு. நீ என்னதான் பண்ணாலும் அந்த தாமரையாள் கேள்வன எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயண், தாமரையாள் வந்து பெரிய பிராட்டி ஸ்ரீ மகாலட்சுமி, அவளுடைய கேள்வன், அவளுடைய கணவன், அவளுடைய சுவாமி, அவன் ஒருவனையே நோக்கும் உறவு. இப்ப அம்பு வந்து நல்லா தெரிஞ்சவங்க விட்டா கரெக்டா போய் அந்த அந்த ஸ்பாட்ல தான் விழும், அந்த நடுவுல போய் தான் விழும். அப்பதான் அவங்கதான் ஜெயிச்சவங்க ஆவாங்க. அது இந்த பக்கம் அந்த பக்கம் போகவே போகாது. ஆகையால இந்த கண்கள், அம்புங்கிறது என்னத்தை சொல்லி கொடுக்குதுன்னா ஞானம். அம்பன்ன கண்ணாள் அப்படின்னா அந்த ஞானத்தை, அந்த ஞானம் என்ன, வேற எந்த ஞானமும் கிடையாது, அந்த தாமரையாள் கேள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு அந்த ஆத்மாக்கு இருந்தா அதுதான் வந்து அங்க
அந்த அம்பு அப்படின்னு அந்த ஞானத்தால குறிப்பிடுகிறது. அது வந்து ஒரு பெண்ணுடைய அவயவங்களோடு சொல்லும்போது அவளுடைய கண்களை சொல்றாங்க. கண்கள் தான் ஞானம், அம்பு, அது வந்து தன் இலக்கையை அடையும் அப்படிங்கிறதுனால சொல்லுகிறாங்க. அம்பன்ன கண்ணார் பெரிய திருமொழி என்று கண்கள் சொல்லப்படுகின்றன. குறித்த இலக்கிலேயே சென்று அம்பு விழுவதால் தாமரையால் கேள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு அப்படிங்கிறது முதல் திருவந்தாதி 67வது பாசுரம் என்கிறபடி தனக்கு அடைத்த பொருளை பற்றுகின்ற ஞானத்தை சொல்லுகிறது. விரும்பிய இலக்கையே அடைவது, அந்த ஞானத்தை வச்சு வேற எதையும் அடைய பார்க்கறதே இல்லை. விரும்பிய இலக்கான அந்த தாமரையால் கேள்வனையே அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஞானம் தான் அம்பு அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்தது முத்து. முத்து எப்படி இருக்கும்? வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கும். எப்ப நம்ம சிரிப்போம், நம்மளுக்கு ஆனந்தம் சந்தோஷம் ரொம்ப இருக்கும்போது சிரிப்போம். அப்ப அந்த முத்தன்ன பல் வந்து வெளிப்படும். அப்ப அந்த ஆத்மாவுடைய ஆனந்தம் வெளிப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். முத்தன்ன வெண்முறுவல், முத்தன்ன வெண்முறுவல்னு நாச்சியார் திருமொழியில ஆண்டாள் பெருமாட்டி சொல்லியிருக்காங்க. முறுவல் முத்தாக வர்ணிக்கப்படுகிறது. முத் என்பது பிரீத்தி, ரொம்ப விருப்பம். அந்த ஒரு பொருள் மேலேயே சொல்ல முடியாத அந்த பிரீத்திக்கு முத் என்று பெயர். பிரதம என்றால் ஆனந்தம். இது வந்து அந்த அமரகோசத்துல இருந்து எடுத்திருக்காங்க இந்த அர்த்தத்தை. முத் என்றால் பிரீத்தி, பிரதம என்றால் ஆனந்தம். இந்த பிரீத்தி காரணமாக வரக்கூடிய அந்த ஆனந்தம், அதை வெளிப்படுத்தக்கூடியது முறுவல். அது வந்து முத்தை போல இருக்கும் என்று பொருள் அறியப்படுவதால் தான் விரும்பிய பொருளை அனுபவிப்பதால் உண்டாகும் ஆனந்தத்தை சொல்கிறது. அந்த எம்பெருமானை அடையும் போது, அதை அனுபவிக்கும் போது அந்த ஆத்மாவுக்கு ஏற்படக்கூடிய ஆனந்தம், அது வந்து ஒரு பெண் உடம்புல சொல்லும் போது அவளுடைய முத்தன்ன மென்முறுவல், அழகான முத்துப்பல் தெரிய சிரிக்கிறாள் அப்படின்னா உள்ளுரை பொருள் வந்து அந்த ஆத்மாவானது எம்பெருமானை அனுபவித்து ஆனந்தமாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பவளம். பவளத்துக்கு என்னன்னா அனுராகம். அனுராகம்னா பவளவாயாள் அப்படின்னு பெரிய திருமொழி 4:8:1 என்று உதடு வந்து பவளமாக சொல்லப்படுகிறது. செந்நிறத்தை குறிப்பதால் விரும்பிய பொருள் காரணமாக வரும் அன்பினை சொல்லுகிறது. எப்பவுமே இந்த பிரிவில தலைவிப்பாத உதடு வெளுத்து கிடந்தாள் அப்படின்னு சொல்லும் போது அங்க அனுபவம் இல்லை. அந்த அனுபவம் இல்லாததுனால அவளுடைய உதடு வெளுத்து கிடக்கிறது. இங்கே தான் விரும்பிய பொருளை அனுபவிப்பதால் அவளுடைய உதல்கள் பவளம் போல செக்கச்செவேல் அப்படின்னு இருக்கு அப்படிங்கிறது அனுராகம். அந்த அனுபவித்ததால் ஏற்பட்ட ஆனந்தம் ஆத்மாவுக்கு. பெண்ணை குறித்து சொல்லும் போது அவருடைய அழகான அந்த பவளம் போன்ற உதடுகளை சொல்லுகிறார்கள். பவளவாயாள் என்று சொல்லும் போது உதடு பவளமாக சொல்லப்படுகிறது. செந்நிறத்தை குறிப்பதால் விரும்பிய பொருள் காரணமாக வரும் அன்பினை சொல்லுகிறது. அதான் இது எல்லாமே வந்து ஆத்மாவுடைய அனுபவம். அது தனக்கான அந்த எம்பெருமானை பலவிதமாக அனுபவித்து சந்தோஷப்படுவது பெண்ணினுடைய ஒரு அவயவமாக சொல்லப்படுகிறது. அடுத்தது இந்த செப்பு. செப்புனா பக்தி. செப்பன்னா பெண்ணுடைய மார்பகங்களுக்கு தான் வந்து அந்த பக்தி. பக்தி என்கிறத வந்து அதை பிரதிநிதியாக சொல்லுவது பெண்ணுடைய மார்பகங்கள், முளைத்தடங்கள்னு சொல்லுவாங்க. செப்பன்ன மென்முலையாள்னா அந்த பரிபக்குவமான பக்தி, பரபக்தி, பரஜானம், பரமபக்தி அப்படின்னு சொல்லும் போது பரமபக்தினா என்ன பார்த்தோம்? அந்த பேரிளம் பெண் நிலையில அவனுடைய நினைவு ஒரு கணம் பிரிந்தாலும் உயிர் வாழ முடியாத நிலைன்னு பார்த்தோம். பரிபக்குவமான பக்தி எம்பெருமானுக்கு வேண்டியது அதுதான். என்ன சொல்றாங்க? அவனே வந்து மேல் விழும் அளவுக்கு பரிபக்குவமான பக்தி. அதை தான் சொல்லுவது வந்து இங்கே செப்பன்ன மென்முலை அப்படின்னு பெண்ணினுடைய மார்பகங்கள் அங்கே சொல்லப்படுகிறது. இது என்ன? செப்பன்ன மென்முலை. திருப்பாவை 20. செப்பன்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலாய் அப்படின்ட்டு இப்படிப்பட்ட நீ உன்னுடைய பக்தி, உன்னுடைய ஞானம், உன்னை வைராகியத்தை வச்சு நீ துயில் எழுந்து எங்களை வந்து அவனோட நீ சேர்த்து வைக்கணும். ஊக்கமும் தற்றவும் தந்து உன் மனானலை இப்பொழுதே நீராட்டுன்னு புருஷகாரத்தை அந்த பாசனத்துல பிரார்த்திக்கிறாங்க. அது புருஷகார போதையா இருக்கக்கூடிய அந்த நப்பினைக்கு இருக்க வேண்டியது இதெல்லாம் ஞானம், வைராகியம், பக்தி அதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. செப்பன்ன மென்முலை திருப்பா 20 என்ற பரிபக்குவமான முலையை செப்பாக சொல்கையாலே இறைவன் தானே விரும்பி வந்து மேலே விழும்படியான பரிபக்குவமான பக்தியை சொல்லுகிறது. த லாஸ்ட் அல்டிமேட் ஸ்டேஜ் பரம பக்தி. அந்த பரம பக்தி வந்துட்டாக்கா அதுக்கப்புறம் எம்பெருமான் வந்து அந்த ஜீவனை இங்கே வைக்கவே மாட்டான். நீ இல்லாம நான் ஒரு நிமிஷம் இருந்தாலும் நான் உயிரோடு இருக்க மாட்டேன். அந்த பரம பக்தி வந்துருச்சுனாக்கா அவனே வந்து மேல் விழும் அளவுக்கு அந்த பரம பக்தி. அப்படிப்பட்ட பரம பக்தியை
செப்பன்னம் என்பதை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து மின். மின்னா அணுத்வம் ரொம்ப சின்னதா இருக்கிறது. அது மின்னணைய நுண்மருங்குல் அப்படின்ட்டு இடையே இங்க வந்து மின் இடையே மின்னலாக சொல்லுகிறது. இதற்கு நுண்மை காரணம். எனவே மேலே கூறப்பட்ட ஞானத்தின் நிலை வேறுபாடுகளுக்கெல்லாம் ஆதாரமான ஆத்மஸ்வரூபத்தின் அணுத்தன்மை சொல்லப்படுகிறது. ஆத்மாவின் ஸ்வரூபத்தான் இங்க சொல்றாங்க. அதே மின்னல் இடையாள் அப்படின்னு சொல்லுவாங்க. மின்னல் இடையாள் அதாவது பெண்களுக்கு வந்து அந்த இடை சிறுத்து இருக்கிறது தான் அழகு அப்படின்னு சொல்லிட்டு எங்க இருக்கோ இல்லையோ என்று ஐயப்படும்படியான இடைன்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த இடைக்கு கீழே இருக்கிறது ஒரு பாகம், இடைக்கு மேலே இருப்பது ஒரு பாகம். அந்த வேறுபாடு நன்றாக அறிந்து, அதாவது கீழே இருக்கிறது வந்து இந்த சம்சாரத்திலே உழலக்கூடியது, மேலே இருக்கிறது வந்து நம்முடைய வீடு பேற்ற அடைவது. இந்த ரெண்டுக்கும் வேறுபாடு நல்ல இப்போ மேல் பகுதிக்கும் கீழ்ப்பகுதிக்கும் வித்தியாசம் தெரியணும்னா நடுப்பகுதி சுருங்கி இருக்கணும். எல்லாம் ஒரே இது மாதிரி இருந்தா அந்த வேறுபாடே தெரியாது. ஆகையால எந்த ஆத்மாக்கு வந்து இந்த சம்சாரம் தீயது, அந்த வீடு பேரு இனியது அப்படிங்கிற வேறுபாடு தெரிஞ்சிருக்கோ அது நுண்ணிடை. மின்னல் போன்ற இடைன்னு சொல்லும் போது அந்த வைராக்கியம், இது வேணும் அது வேண்டாங்கிற வேறுபாடு நல்லா தெரிஞ்சிருக்கிறது தான் அந்த நுண்ணிடை. சோ அந்த ஞானம் வந்து ஆத்மாக்கு இருக்கும் பொழுது இருக்கு, அது அணுத்துவமான அந்த ஆத்மாக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மின்னணைய நுண்மருங்குல் பெரிய திருமொழி 3:9-5 என்று இடையை மின்னலாக சொல்லுகிறது. அதனால்தான் அதாவது பாருங்க, எல்லாமே பெண்ணினுடைய அவயவங்களை எடுத்து சொல்றாங்க. ஏன்னாக்கா ஈர்ப்பதற்காக, மக்களை ஈர்த்து இதை படிங்க, இதை படிச்சுட்டு இதுல ஈடுபாடு வந்து அப்புறம் இது உள்பொருள் என்னன்னு தெரிஞ்சுட்டீங்கன்னா நீங்க வீடு பேர் அடையிறது சுலபம் அப்படின்னு நம்ம ஆச்சாரியர்கள் இப்படி காட்டி கொடுத்திருக்காங்க என்று இடையே மின்னலாக சொல்கிறது. இதற்கு நுண்மை காரணம். எனவே மேலே கூறப்பட்ட ஞான நிலையின் வேறுபாடுகளுக்கெல்லாம் ஆதாரமான ஆத்மஸ்வரூபத்தை சொல்கிறது. எப்ப வந்து இதெல்லாம் பிரகாசிக்கப்படுதோ அப்ப ஆத்மஸ்வரூபம் நன்றாக பிரகாசிக்கிறதுன்னு அர்த்தம். அதை விட்டுட்டு வந்து இந்த உடலே நான், தேகமே ஆத்மா என்று இருந்து கொண்டு புலன்கள் வசப்பட்டு முக்குணங்களுக்கு வசப்பட்டு இருக்கும் பொழுது இது எதுவுமே பிரகாசிக்காது. ஆத்மா என்னன்னு கூட நமக்கு தெரியவே தெரியாது. தெரிஞ்சாதானே அதுக்கப்புறம் இதெல்லாம் விரிவடைஞ்சு இந்த நிலைக்கு நம்ம வரக்கூடியது. அடுத்து வந்து தேர். தேர் அசைஞ்சு வரும்போது அந்த அழகு, அது வந்து போகியதையை குறிக்கும். தேரணங்கு அல்குல் அப்படின்ட்டு பெரிய திருமொழியில என்கிற அல்குலின் அழகு அனுபவிப்பவனுக்கு இனிய பொருளாக இருக்குமாகியால் தேனும் பாலும் கண்ணலும் அமுதமாக தித்தித்து என்கிறபடியே இறைவனுக்கு இனிய பொருளாக இருக்கிற ஆத்மாவின் இனிமையை சொல்கிறது. என்னதான் அழகா இருக்கு. அதாவது அந்த இது தேரன்ன அல்குல். அல்குல்னா பெண்ணுடைய பின் பக்கம், அதாவது லோவர் பேக்கும் அந்த கீழ்பக்கம். அந்த கீழ்பக்கம் வந்து ஒரு படம் எடுத்த நாகத்தை போல இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து அல்குல். அதுதான் ஒரு பெண்ணுக்கு அழகு. இடை அப்படி அந்த கீழ்பக்கம் அப்படி இருக்கிறதா பெண்ணுக்கு அழகு. ஆத்மாக்கு என்ன அழகுன்னா இந்த மாதிரி இருக்கணும். தேனும் பாலும் கண்ணலும் அமுதமாக தித்தித்து, இந்த மாதிரி எம்பெருமானுக்கு எப்போ இருக்குமோ அது வந்து அந்த அந்த அல்குல், அப்படிப்பட்ட தேர் போன்ற அல்குல்னு சொல்லி வர்ணிக்கிறாங்க. இதெல்லாம் அது ஆத்மாக்கு இருக்கும் பொழுது எம்பெருமான் அனுபவிக்க அவனுக்கு பரம போக்கியதையாக இருக்கக்கூடியது. தேர், ஒரு பெண், அழகான பெண் வந்து அலங்காரம் பண்ணிட்டு வரும்போது ஐயோ ஒரு தேரே அசைஞ்சு வர மாதிரி இருக்கே நம்ம சொல்றாங்க. அது வந்து இந்த புற உறுப்புகளுக்கு போகியதை. ஆனா ஆத்மாவுக்கு போகியதையாக இருக்கக்கூடியது, எம்பெருமானுக்கு எது போகியதோ அதுவே ஆத்மாவுக்கு போகியது. அது என்னன்னா இந்த தேனும் பாலும் கண்ணலும் அமுதுமாக எம்பெருமானுக்கு தித்தித்திருக்கக்கூடியது இந்த போகியது. அவனுக்கே ஒரு அற்று தேர்ந்து அவனுக்கே பரம போக்கியமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவின் தன்மை இங்கே பேர் அப்படின்னு சொல்லப்பட்டது. அடுத்தது வந்து அன்னம். அன்னம்னா கதி. அன்னமன்ன நடையாள் பெரிய திருமொழி என்று அன்னத்தை ஓவியமாக சொல்லுவது நடையழகு. இறைவனும் அவன் அடியார்களும் சிறப்பித்து பேசும்படி ஸ்வரூபத்திற்கு தகுதியாக நடக்கும் ஒழுக்கத்தை குறிக்கிறது. அன்னம் போன்ற நடையாள் சொல்றாங்க. பெண் எங்க வர்ணிக்கணும், அன்னம் போன்ற நடை, அன்னம் போன்ற பெண்மை சொன்னா அன்னத்தோட நடை அழகு இல்லையா? இப்ப இந்த ஆத்மாவுக்கு என்ன நடை அழகுன்னா எம்பெருமானும் அவனோட அடியார்களும் மெச்சிக்கொள்ளும்படி குற்றமற்ற அந்த நடவடிக்கை, அதுதான் அன்னத்தின் நடை அப்படின்னு ஆத்மஸ்வரூபத்தை சொல்றாங்க. ஆகையால் இப்போ எல்லாம் இப்ப வந்து ஒரு மாதிரி எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆத்மா திறத்துல வச்சு நம்ம புரிஞ்சுக்க வைக்கிறது. இதுதான் இந்த இடத்துல வந்து நம்பிள்ளையுடைய கோஷ்டியில நடந்தது ஒண்ணு விண்ணப்பிக்கிறேன். என்னன்னா ஒருத்தர் நம்பிள்ளை வந்து
ஈடு 36,000 படி எழுதின ஒரு திருவாய்மொழிக்கு. அவர் வந்து நஞ்சியருடைய குரு பரம்பரையில வரக்கூடிய ஒரு முக்கியமான ஆச்சாரியர். அவர் வந்து திருவாய்மொழி காலக்ஷேபம் நடத்திட்டு இருக்கும்போது வெளியூர்ல இருந்து ஒருத்தர் வரார். வந்து முதல்ல வந்து உயர்வர உயர் நலம் உடையவன் எவனவன் அதெல்லாம் சொல்லும்போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆஹா, பரமாத்மாவை பத்தி பரம்பொருளை பத்தி இப்படி சொல்றாருன்ட்டு. இந்த அகப்பொருள் வந்த உடனே அவருக்கு பிடிக்கல. இது என்ன எப்ப பாரு பெண்ணை பத்தியே பேசுறாங்களே அப்படின்ட்டு, நான் போறேன் ஊருக்கு, எனக்கு இந்த கோஷ்டி வேணாம்னு சொல்லிட்டாராம். அப்ப வந்து மத்த சிஷ்யர்கள் வந்து நம்பிள்ளை கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி அவர் சொல்றாரு, இந்த மாதிரி பெண்ணையே பத்தி பேசுறாங்க, நான் இதுக்காக வந்தேன் வேலூர்ல இருந்து, எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னாக்கா அவருக்கு எடுத்து சொல்லுங்க, இந்த மாதிரி இதெல்லாம் உள்ளுரை பொருள் இருக்குன்னா அவரு கேட்டுக்கிறது இல்லை, நான் போயே போறேன் அப்படின்னு சொல்றாரு. சிஷ்யர்கள் வந்து சொல்றாங்க, அவர் என்ன சொன்னாலும் இருக்க மாட்டேங்கிறாருன்னா, அவர் கருவிலே திருவிழாதார், விட்டு விடுங்கள் அப்படிங்கிறார். அவருக்கு கருவிலே திருவே இல்லை, ஆகையால வந்து இதை புரிஞ்சுக்கிற அளவு அவருக்கு தெரியல, விட்டுருங்க, மேலாக பார்த்துட்டு நம்மள தப்பா பேசுறாரு அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிச்சு விட்டுறாங்க. இதுக்காக சொல்ல வந்தேன்னா, இதை மேலாக படிக்கும்போது ஏன் வந்து ஆழ்வார்கள் இப்படி பெண்களை வர்ணிக்கிறார்களே அப்படின்னு தோணும். ஆனா உள்ளுரை பொருளை பார்க்கும்போதுதான் அந்த கடுகு தின்னாதாரை கட்டி பூசி தின்பதை போலன்ட்டு அந்த பொருள் மனசுல படணும். அப்படி இப்ப இதே நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், ஆத்மா அணு அளவானது, அதுக்கு வந்து ஞானம் விரிந்தது, அது வந்து பக்தி ரொம்ப சிறந்தது, அது பரமபக்தியாக ஆகும் போது அவனுக்கு போகியதாக இருக்கணும், ஒண்ணுமே ஏறும். ஆனா இந்த மாதிரி உருவகப்படுத்தி பார்த்துட்டு புரிஞ்சுட்டு அப்புறம் உள்ளுரை பொருளுக்கு போகும்போது நன்றாக தெரியும். அதனாலதான் இப்படி சொல்லியிருக்காங்கன்ட்டு நாயனார் இந்த சூத்திரத்தை எடுத்து நமக்கு காட்சி கொடுத்திருக்காங்க. இவ்வாறு மயின் பிறை என்று உருவகப்படுத்தி பேசுவதற்கு தக்கதான அவயவ விசேஷங்களை கூறியது என் தெய்வ திருவுருவின் சிறுமான் என்றபடி அகமேனியின் வகுப்பு. இதெல்லாம் ஆத்மாவுடைய குணங்கள். அகமேனியின் வகுப்பு, அதாவது ஞானம், விகாசம், சுத்தி ஆகிய குணங்களை உடையது இந்த ஜீவாத்மா என்று குறிப்பதற்காக வந்ததாகும். மயில் பிறை என்பது உடலின் தன்மையை குறிப்பன அல்ல, ஆத்மாவின் ஒளிவிடும் தன்மைகளான ஞானம், விகாசம், சுத்தி ஆகியவற்றை குறிப்பிடுகின்றன. இதுல இருந்து அதுக்கு போறது. ஃபர்ஸ்ட் இப்போ ஆத்மாவுடைய ஞான விகாசம் அப்படின்னு நம்ம மனசுக்கு தோணாது இல்லைங்களா? ஆத்மா வந்து ஞான விகாசத்தை பெற வேண்டும் அப்படின்னு என்னத்தை தோணும்? ஒண்ணுமே தோணாது. அந்த மயில் ரெக்க விரிஞ்சு இருப்பதை போல ஆத்மாவின் ஞானம் விளங்க வேண்டும்னா வரும், மனசுல வரும் இல்லையா? அந்த நெத்தி போல சுத்தமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா புரியும். அந்த மாதிரி ஒன்னொன்னும், ஏன்னா நம்ம அறிவு வந்து பல பிறவைகளாக இந்த பார்த்து 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 பழக்கப்பட்டிருக்கு. மயில்னா தெரியும், மான்னா தெரியும், முத்துனா தெரியும், பவளம்னா தெரியும். ஆனா ஆத்மான்னு தெரியறது வந்து நமக்கு கடைசியே பிறவில தான். அப்படி சொல்லும்போது இத்தனை நாள் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை அதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது புரிந்து கொள்வது எளிமையாகுது. அதுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்து எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதாங்க. அதுதான் இவை ஆத்மாவின் தர்மங்கள். எனவே இத்தகைய ஆத்மாவை குடிகொண்ட உடல் அந்தந்த தர்மத்தை உருவகப்படுத்தும் சொல்லாலேயே குறிப்பிடப்படுகிறது. ஆத்மா இருக்கு, சோ உடலை எந்தெந்த பகுதி வந்து அதை குறிப்பிடுமோ அதை எடுத்து சொல்லி அதுக்கு அதோட இணைத்து 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 கொண்டாந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. முன்னர் 133ஆம் சூத்திரத்தில் பேற்றில் பதற்றம் உடையது தலைமகள் என்றல்லவா சொல்லப்பட்டது. இப்பொழுது அவயவங்களை வர்ணிக்கும் இடத்தில் ஆத்மஸ்வரூப பரமாக ஏன் சொல்லப்படுகிறது எனில், தலைமகள், தாய், தோழி ஆகிய 3 நிலை வேறுபாடுகளும் ஆழ்வாருக்கே உரியவை. பேற்றிற்கு பதரும் தலைமகளும் அவரே. எனவே அவர் ஆத்மஸ்வரூபத்தை மயில், பிறை என்று உருவகப்படுத்தி பேசுவது பொருத்தமே. அதை கொண்டாந்து அப்படியே கனெக்ட் பண்ணிடுறாங்க. தலைமகள்னு சொன்னாங்க இல்லையா ஆழ்வார, அவரே அந்த 3 பிரக்ஞாவஸ்தைன்னு சொன்னா இல்ல, தோழி, தாய், தலைவி என்ற 3 பிரக்ஞாவஸ்தைகளும் ஆழ்வாருக்கு உண்டுன்னு சொல்லி தலைமகளை சொல்லி பேற்றுக்கு பதற்றம் இருப்பதே ஆழ்வாருடைய தன்மை ஆகையாலே அந்த தலைவியுடைய அந்த அவயவங்களை இந்த மயில், பிறை போன்றவற்றை சொல்லி இங்கே விளக்கப்பட்டது அப்படின்ட்டு இது வரைக்கும் முடிச்சிடுறாங்க. இதுக்கு அடுத்துதான் கொஞ்சம் கடுமையான பகுதி. எப்படின்னா, இந்த 3 பேருமே தோழி, தாய், தலைமகள் 3 பேருமே கட்சி மாறுவாங்க. இவங்க அவங்களோட சேருவாங்க, அவங்க இவங்களோட சேருவாங்க, 2 பேரையும் விட்டுருவாங்க, அந்த மாதிரி. அது இதுல வந்து 3 நிலை வேற இருக்கு. முதல் நிலை, இடைநிலை, கடைநிலைன்னு இருக்கு. நம்ம மெதுவா ப்ரொசீட் பண்ணிக்கலாம். எங்கேயும் புரியலன்னா கேட்டுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா தான் இருக்கு. அந்த எடுத்தாளப்பட்ட சொற்களை வந்து புதுசு இப்பதான் நம்ம முதல்ல பார்ப்போம். ஆகையால வந்து மெதுவாக போலாம். எங்கேயும் டவுட் இருந்தா சந்தேகம் இருந்தா நிக்க வச்சு கேட்க. முதல்ல 138ஆவது சூத்திரம்.
186வது பக்கம். முன் சூத்திரங்களில் தோழி தாய் என்னும் நிலைகளில் சொல்லும் பன்மைக்கு விஷயங்களும் தலைமகளான நிலையில் சொல்லும் பருவங்கள் அவயவ வர்ணங்களை விளக்கி அருளி செய்தார். இதெல்லாம் இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இனி தோழி தாய் தலைமகள் என்னும் 3 நிலைகளே உள்ள செயல் வேறுபாடுகளை அனைவரும் அறியும்படி இந்த சூத்திரத்தால் விளக்கி சொல்கிறாள். சொல்ல போகிறார் நாயனர். எப்படின்னாக்க, சூழ்ச்சி அகற்று நீர் என்னும் பழி, இணக்கி எங்கனே என்னும் மேலெழுத்து, முன்னின்றா இவளை நீர் என்னும் இருபடை மெய்காட்டு, நீர் என்னும் உடன்பாடு, இடையில்லை என்னும் உதறுதல், இங்கிருந்து நடந்தால் என்னும் கொண்டாட்டம், அவஸ்தா திரய விருத்தி. இதுல புது சொல் நம்ம பாக்குறது என்னெல்லாம், புதுசா இப்ப முதல்ல பாக்குறதுனாக்கா, பழி, மேலெழுத்து, இருபடை மெய்காட்டு, உடன்பாடு, உதறுதல், கொண்டாட்டம். இதெல்லாம் இப்பதான் முதல்ல வருது. இப்பதான் பாக்குறோம். இதெல்லாம் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். மெதுவா நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் முதல்ல என்னன்னாக்கா, தோழிமாரும் தாயாரும் தலைவியின் நிலைக்கு நீதான் காரணம் என்று ஒருவரை ஒருவர் குற்றம் கூறுதல். இது இந்நிலை பழி எனப்படுகிறது. முதல்ல பழி அப்படின்னு சொன்னா, இந்த தோழிமாரும் தாய்மாரும் என்ன செய்யறாங்க, தலைவியின் இந்த நிலைக்கு நீதான் காரணம் ஒருத்தர் மேல ஒருத்தர் பழி சுமத்துகிறார்கள். பழி சுமத்துகிறார இந்த பகுதிக்கு பழி, இந்த நிலைக்கு பழி அப்படின்னு பேரு. தோழி தாய்மார பழி சுமத்துறாங்க, தாய்மார் தோழிகளை பழி சுமத்துறாங்க. தலைவி இப்படி ஆனதுக்கு காரணம் நீதான்ட்டு ஒருவர் மேலொருவர் பழி சுமத்துகிறார்கள். இந்த நிலைக்கு பழி அப்படின்னு பேரு. இதுல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, சூழ்ச்சி அகற்று நீர் என்னும் பழி. அதுதான் சூத்திர வார்த்தை முதல்ல வருது. சூழ்ச்சி அகற்று நீர் என்னும் பழி. இதுல என்னன்னா, தாயார் தோழி மீது பழி சுமத்துவது. அம்மா சொல்றா, உன்னை நம்பிதானே அனுப்பிச்சேன். இதை நம்ம பார்த்தோம் இல்லையா, உன்னை நம்பிதான் நான் அனுப்பிச்சேன், ஆனா நீ இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்றது பார்த்திருக்கோம். ஆகையால தாயார் தோழி மீது பழி சுமத்துவது. தோழிமார் பலர் கொண்டு போய் செய்த சூழ்ச்சியை யாருக்கு உரைக்கேன். இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவளை கூட்டிட்டு போய் பண்ண பாடுன யார்கிட்டதான் அவளை கெடுத்து வச்சுட்டாங்கப்பா அப்படின்னு ஒரு தாயார் சொல்வதை போல பெரியாழ்வார் திருமொழியில பெரியாழ்வார் சொல்றார். என்ன சொல்றாரு, தோழிமான் பலர் கொண்டு போய் செய்த சூழ்ச்சியை யாருக்கு யார்கிட்டதான் நான் சொல்ல முடியும். இவங்களை நம்பி அனுப்பிச்சு இப்படி கெடுத்துட்டாங்களே அப்படின்ட்டு பழிய தோழிமார் மேல போடுறாங்க. யார் போடுறாங்க? தாயார் போடுறாங்க. என்கிறபடி இவளை கொண்டு போய் அவ்வெம்பெருமான் இடத்தில் அகப்படுத்த இப்படி ஆக்கினவர்கள் தோழிமார் அன்றோ என்று தாயார் தோழி மீது பழி சுமத்துகிறாள். இந்த ஃப்ரெண்ட்ஸை நம்பி அனுப்பிச்சு என் பொண்ணு கெட்டு குட்டிச்சவராக போயிட்டா அப்படின்னு தாயார் தோழி மீது பழி சுமத்துவது. அதற்கு பெரியாழ்வார் திருமொழி பாசுரத்தை இங்க காமிச்சிருக்காங்க. அடுத்து தோழிமார் தாயார் மீது பழி சுமத்துறாங்க. நாங்கெல்லாம் ஒண்ணும் பண்ணல, உங்க மேலதான் தப்பு, நீங்க தான் இப்படி பண்ணீங்க, நாங்க ஒண்ணுமே பண்ணல அப்படின்ட்டு தோழிமார் தாயார் மீது பழி சுமத்துகிறார். அதுக்கு தொலைவில்லி மங்கலம் கொண்டு புக்கு அமுத மென்மொழியாளே நீர் உமக்கு ஆசையின்றி அகற்று நீர். தொலைவில்லி மங்கலம் பாசனத்துல நம்ம பார்த்தோம் இல்ல, அவளை இடுப்புல தூக்கி வச்சு ஏன் வந்தீங்க? அது வந்துதான் வந்தீங்க, சாதாரணமான நாள் வரலாம்ல, திருவிழான்னு எடுக்கும்போது வந்தீங்க, தாமரைவரணி ஆற்றை கொண்டு போய் காமிட்டீங்க, வேத ஒலிய காட்டுனீங்க, இதெல்லாம் பண்ணி நீங்க தான் பண்ணீங்க. நீங்க தான் அவளை வேண்டான்னு சொன்னோம். அவளுடைய ஜாதகத்திலே தொலைவில்லி மங்கலத்துக்கு கூட்டிட்டு போக வேண்டாம்னு இருந்துச்சு, ஆனா நீங்க கூட்டிட்டு போனீங்கல்ல, அப்ப தப்பு உங்க பேர்லையா எங்க பேர்லையா அப்படின்னு தோழிமார்கள் தாயார் மீது அந்த தொலைவில்லி மங்கலம் பாசனத்தை பார்த்து குற்றம் சுமத்துகிறார்கள். தொலைவில்லி மங்கலம் கொண்டு புக்கு அமத மென்மொழியாளை நீர் உமக்கு ஆசை என்று அகற்றுனேன். இப்ப வரமாட்டேங்கிறா, திக்பிரம மாறி நிக்கிறான்னு என்ன பண்றது, நீங்க தான் அவளை கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்ட்டு தோழிமார்கள் தாயார் மீது குற்றம் சுமத்துகிறாள். நீங்கள் அல்லவா இவளை அவ்வூருக்கு அழைத்து சென்று அவ்விறைவனை காட்டி இவளை இப்படி கையழிய பண்ணினீர்கள் என்று தோழியானவள் தாய் மீது பழி சுமத்துகிறாள். சோ இந்த செக்ஷன்ல ஒண்ணு டவுட் இல்லை இல்லைங்களா? தாயார் தோழிமார்களை கடிந்து கொள்கிறார்கள். தோழிமார்கள் தாயாரை நீங்க உங்களாலதான் இந்த பொண்ணு கெட்டு போனா, பழி சுமத்துதல் இப்படி பண்றாங்க. இவங்க அவங்க மேல பண்றாங்க, அவங்க இவங்க மேல. அடுத்தது பழி இருவருக்கும். யாரு? தோழி மற்றும் தாய்க்கு பொதுவானது என்று தலைமகள் கூறுகிறார். இவன் மட்டும் சும்மா இருப்பாளா? இவங்க 2 பேரும் சண்டை போட்டாக்க, 2 பேரும் நீங்க 2 பேருமே தான் காரணம், நீ மட்டும் இல்ல நீ மட்டும் இல்ல நீங்க 2 பேருமே காரணம் அப்படின்ட்டு தலைமகள் கூறுகிறார். இந்த நிலைக்கு மேல் எழுத்து அப்படின்னு பேரு.
முதல் நிலைக்கு என்ன பேருன்னு பார்த்தோம், பழின்னு பார்த்தோம். இந்த நிலைக்கு மேலெழுத்து அப்படின்னு பேரு. பழி இருவருக்கும், அதாவது தோழி மற்றும் தாய்க்கு பொதுவானது என்று தலைமகள் கூறுகிறார். இந்த நிலைக்கு மேலெழுத்து அப்படின்னு பேர். இணக்கி எங்கனே என்னும் மேலெழுத்து, அது தோழிக்கு ஒக்கும். எனக்கு எடுத்தது தோழிக்கு பழி உனக்கும் உண்டு உனக்கும் உண்டு. ஃபர்ஸ்ட் தோழிக்கு பழி எப்படிங்கறத சொல்றா. இணக்கி எம்மை என் தோழிமான் விளையாட போதுமின் என்ன போந்தோமை. விளையாட போலாம் வான்னு கூட்டிட்டு போனது நீங்க தானடி அப்படின்னு சொல்லி தோழிமார் மீது பழியை போடுகிறார். திருவாய்மொழி 6:2-8 என்றபடி இணக்கு பார்வையாய் நின்று உன் பக்கலிலே அகப்படுத்தின தோழிமாரால் அல்லவோ வந்தது என்று தோழிகள் மீது குற்றம் இருப்பதை தலைவி சொல்கிறார். நீங்க தானே என்னை கூட்டிட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாசுரத்தை, திருவாய்மொழி பாசுரத்தில் இந்த வரியை அதை காட்டி இங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நீங்க தான் என்னை கூட்டிட்டு போய் அங்கே அவனுக்கு அகப்படுத்தினீர்கள், ஆகையில உங்க மேல குற்றம் உண்டு, பழி சுமத்துகிறாள் தலைவி. தாயாருக்கும் ஒப்பும். அம்மாவும் அதேதான் பண்ண. நீங்க தான் என்ன திருக்குறுங்குடி கூட்டு போனீங்க, அங்க கூட்டிட்டு போய் காமிச்சிட்டு எல்லாம் சொல்லி நான் நம்பிய பார்க்கும்போது எங்கனையும் அண்ணன் மீர்கான்னு சொல்லி அவனுடைய கண்ணு வாய் அழகோட என் மனசு போறது. இப்ப நீ பார்க்காதீங்கன்னு நீங்க சொன்னா என்ன அர்த்தம்? என்னை திருக்குறுங்குடிக்கு கூட்டிட்டு வந்து அவனை காட்டினதே நீங்க தானே அப்படின்ட்டு தாயார் மீது பழி சுமத்துகிறாள் தலைவி. எங்கனையும் அன்னை மீர்கால் என்னை முறிவது நீர், என்னை ஏன் கோவிச்சுக்கிறீங்க, நீங்க தானே இங்க கூட்டிட்டு வந்தீங்க என்று எனக்கு அவ்வெம்பெருமானை காட்டி இக்கழிப்பெரும் காதலை விளைவித்த தாய்மார்களான் நீங்கள் என்னை சினந்து கொள்வது எப்படி பொருத்தம் என்று தாயார் மீதும் குற்றம் இருப்பதை தலைவி சொல்கிறார். இந்த தோழி மேலேயும் தப்பு இருக்கு, தாயார் மேலேயும் தப்பு இருக்கு. முதல் நிலையில தாயார் தோழி மேல தப்பு, தோழி தாயார் மேல பழி சுமத்துகிறார்கள். தலை நீங்க இப்படி சண்டை போட வேண்டாம், அவங்க 2 பேர் மேலேயும் தப்பு இருக்குன்ட்டு 2 பேர் மேலேயும் பழி சுமத்துகிறார். இதுக்கு இந்த நிலைக்குதான் மேலெழுத்து அப்படின்னு பேசுது. அடுத்தது, தோழியானவள் சில சமயம் தாயார் பக்கலும் சில சமயம் தலைவி பக்கலும் சேர்ந்து கொண்டு பேசுவது. இப்படி பேசும்போது இந்த நிலை இருபடை மெய்க்காட்டு அப்படிங்கிறது. இந்த நிலைக்கு இருபடை மெய்க்காட்டு என்று பேர். இந்த நிலைக்கு நிருபடை. இப்போ முதல்ல பழி, அப்புறம் மேலெழுத்து, இப்போ இருபடை மெய்க்காட்டு அப்படின்னு பேர். அதாவது முன்னின்றா இவளை என்னும் நீ என்னும் இருபடை மெய்க்காட்டு. தோழியானவள் தாயார் பக்கம் சேர்ந்து கொண்டு தலைவியை முறிவது. கட்சி மாறுறாங்க, இந்த பக்கம் சேர்ந்துக்கிறாங்க, அந்த பக்கம் சேர்ந்துக்கிறாங்க. தோழியானவள் தாயார் பக்கம் சேர்ந்து கொண்டு முனிவது. யார? தலைவி. முன் நின்றா என்று தோழிமார்களும் அந்நேரும் முனிதேர். திருவாய்மொழி 5:5-9 என்னும்படி இதற்கு முன்ன ஒருவர் கண்படாமல் வளர்த்தார், இப்பொழுது எல்லோரும் காண புறப்பட்டு முன்னே நின்றார் என்று தோழி தாய்மாரோடு சேர்ந்து கொண்டு தலைவியை கோபிக்கிறார். நீங்க தானே பொத்தி பொத்தி வளர்த்தீங்க, இப்ப விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாய்மாரோட சேர்ந்து கொண்டு தோழி என்ன பண்றார்? தலைவியை முனிகிறார். தோழியானவள் தாயார் பக்கம் சேர்ந்து கொண்டு முனிவது. தோழி தலைவியோடு சேர்ந்து கொண்டு தாயாரை முனிவது. தலைவி பக்கம் சேர்ந்துக்கிறான், இந்த பக்கம் சேர்ந்துட்டு இவளை இனி நீர் அன்னை மீர் உமக்கு ஆசை இல்லை விடுமினோம், இனி இவ கைவிட்டு போயாச்சு, இனிமே இவ உங்களுக்கு உதவவே மாட்டா என்று திருவாய்மொழி பாசத்தால் தாயாருக்கு காரிய உபதேசம் செய்வாரை போல தோழி தலைமகளுக்கு துணை போகிறார். மாறி மாறி போறான். அதுதான் இந்த நிலைக்கு என்ன பேருதுன்னா இருபடை மெய்க்காட்டு அப்படின்னு பேரு. இதுல தோழியானவள் சில பக்கம் தாயார் பக்கலும் சில பக்கம் தலைவி பக்கலும் சேர்ந்து கொண்டு பேசுவது. இதற்கு இருபடை மெய்க்காட்டு அப்படின்னு பேர். அடுத்தது, பேற்றிலுக்கும் துவரையை குறைக்க பார்க்கும் தாயார் தோழிமார் ஆகிய இருவரிடம் உள்ள உறவை நினைத்து பார்க்கிறார். இந்த நிலை உடன்பாடு என்கிறது. இப்ப தலைவி கொஞ்சம் தெளிந்த நிலையில நினைச்சு பாக்குறேன். என்னன்னா, இந்த தோழிமாரும் அன்னைமார்களும் நமக்கு எவ்வளவு வேண்டியவங்க இல்லையா, ஆகையில இவங்களோட பகைத்து கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன்னு நினைச்சு பார்ப்பேன். அந்த உறவை நினைச்சு பார்ப்பேன். நினைச்சு பார்க்கும்போது அந்த நிலைக்கு உடன்பாடு அப்படின்னு பேர். அதாவது நீர் என்னே என்னும் உடன்பாடு. உடன்பாடுன்னா உறவு கொண்டாடுதல், 2 பேரோடைய உறவு கொண்டாட பார்க்கிறார். அன்னையரும் தோழியரும் நீர் என்னே எண்ணாதே நீர்நிறமும் துஞ்சுவரா என்கிற பாசுரத்திற்கு ஆறும்படி இரவு முழுதும் தூங்காமல் இருக்கும் இந்நிலையை கண்டு என்னை தேற்றாமல் எனக்கு உற்ற உறவான இவர்கள் இருவரும் எவ்வாறு நிம்மதியாய் உறங்குவதே என்று இவர்களுடனான உறவை நினைக்கிறாள் தலைவி. அந்த திருவாய்மொழி அதை நம்ம பார்த்திருக்கோம். இந்த இரவு நீள போறதுனால, ஊழி போல் நீண்ட இரவுனால அவளால தூங்க முடியல. அப்ப பார்த்தா இந்த தோழியரும் தன்னையரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க.
அப்ப இந்த தலைவி என்ன நினைக்கிறா, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், ஒரு கணம் போறது ஒரு யுகம் போற மாதிரி இருக்கே, இவங்க ரெண்டு பேரும் எப்படிதான் நிம்மதியா தூங்குறாங்களோ, இவங்க ரெண்டு பேரும் எனக்கு உறவு இல்லையான்னு அந்த உறவை நினைத்து பார்க்கிறாள். இது இந்த நிலை உடன்பாடு எனப்படுகிறது. சோ முதல்ல பழி, அப்புறம் மேலெழுத்து, அப்புறம் இருபடை மெய்க்காட்டு, அப்புறம் இப்படி இருக்கிறது உடன்பாடு என்று சொல்லப்படுகிறது. அடுத்தபடி தலைவியானவள் மற்ற இருவரோடு உள்ள உறவை வெறுத்து பேசி உதறுவாள். இந்த நிலை உதறுதல் எனப்படுகிறது. இவங்களால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, விட்டுலாம், நம்ம இஷ்டப்படி நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இடையில்லை என்னும் உதறுதல். நமக்கு இதுல ஒண்ணும் பிரயோஜனம் இல்லைன்னு உதறி விடுறா. அன்னை மீர்காள், என்னுடைய தோழி மீர்காள், என் செய்கேன் அப்படின்ட்டு 5:2-7 என்று தலைவி கேட்க, அவர்கள் எங்கள் பேச்சை கேட்டால் மீள முடியும் என்றார்கள். இதை கேட்ட தலைவி, உங்களோடு எங்களிடை இல்லை அப்படின்ட்டு திருவாய்மொழி 8:2-7 சொல்லிட்டு, இந்த விஷயத்தில் என்னை மீட்க நினைக்கிற உங்களோடு எனக்கு ஒரு சம்பந்தமும் இல்லை என்று இருவரையும் உதறி விடுகிறார். இப்ப என்னன்னாக்க, ரெண்டு பேரும் சொல்றாங்க, தோழிமாரும் சரி அன்னைகளும், எங்க பேச்சை கேளு, நீ ஆறு இருந்தா எம்பெருமான் கண்டிப்பாக வருவான் அப்படின்னு புத்தி எடுத்து சொல்லும் போது அவ என்ன சொல்றா தலைவி, இதெல்லாம் உங்க பேச்சு கேட்டு நான் உருப்பட போறதே இல்லை, நீ என் இஷ்டத்துக்கு என்னை விட்டுருங்க, இனிமே உங்களுக்கும் எங்களுக்கும் உறவு கிடையாது, நீங்க உங்க வழியில போங்க, நாங்க எங்க வழியில போறோம் அப்படின்னு உதறி விடுகிறார். இந்த நிலை உதறுதல் என்று சொல்லும். அடுத்தது, தாயார் தோழிமார் ஆகிய இருவரும் தலைவியை பாராட்டி கொண்டாடுவது உண்டு. இந்த நிலை கொண்டாட்டம் எனப்படுகிறது. இப்ப எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. பழி சொன்னவங்க என்ன, சண்டை போட்டவங்க என்ன, உதர்னவங்க எல்லாம் ஒன்றுமே கிடையாது, எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த நிலை கொண்டாட்டம் என்று சொல்லப்படுகிறது. இருந்து இருந்து நடந்தாள் என்னும் கொண்டாட்டம். எப்படி கொண்டாடுறாங்க, தாயார் என்ன சொல்றாங்க, தோழி என்ன சொல்றாங்கன்னு, தோழி கொண்டாடுவது முதல்ல சொல்றாங்க. இருந்து இருந்து அரவிந்த லோசனா என்றென்றே நைந்து இறங்கும். திருவாய்மொழி 6:5-8 என்கிற திருப்பாசுரத்தால், ஒரு கால் அரவிந்த லோசனன் என்னும் போது வலிமை குறைவாலே நடுவே பலகால் இழைத்து இருந்து இருந்து அவள் கண்ணழகினை அறிவிக்கும் இத்திருப்பரை இப்படி பரகாலம் சொல்லி உருக்குலைந்தவளால் அழுகின்றாள் என்று இவருடைய கழிப்பெரும் காதலை கொண்டாடுகிறாள் தோழி. அந்த அரவிந்தலோச்சனனுடைய கண்ணழகை சொல்லும் போது அப்படியே தளர்ந்து போகிறாள், போயிட்டு மேலும் மேலும் அந்த கண்ணழகை சொல்லி பலகாலம் நைகிறாள், என்னே இவள் காதல் அப்படின்னு சொல்லி தோழி கொண்டாடுகிறாள். தலைவியுடைய அந்த கழிப்பெரும் காதலை தோழி கொண்டாடுகிறாள். அன்னை எப்படி கொண்டாடுகிறாள் அப்படின்னாக்கா, திருக்கோளூருக்கே நேரிழை நடந்தாள். பார்த்தீங்கன்னா, உண்ணும் சோறும் பருகும் நீர் வந்த பதிகத்துல, திண்ணம் என் இளமான் புகுவது திருக்கோளூரே, அங்கதான் போயிருப்பா என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு திருக்கோளூருக்கே நேரிழை நடந்தாள் இந்த திருப்பாசுரத்தில் அவன் வசிக்கிற தேசத்தை குறித்து போனாள் என்று அமைந்திருக்க, பகவானிடத்தில் கொண்ட பரமபக்தி நோக்கி உயர்வு தோன்ற நடந்தாள் என்று தாயார் கொண்டாடுகிறார். எவ்வளவு பக்தி என்னுடைய இடமானுக்கு, திருக்கோளரை நோக்கி அவள் நடந்து கொண்டிருக்கிறாள் என்று கொண்டாடுகிறார். ஆகையால் தோழியும் கொண்டாடுகிறார், தாயாரும் கொண்டிருக்கிறார். யார? அந்த தலைமகளை. இது மூணுமே அவஸ்தா திரய விருத்தி, தோழி தாய் மகள் என்கிற 3 நிலைகளும் செயல்பட்டன அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாங்க. இப்ப இது எப்படின்னு சொன்னாக்க, இத நம்ம திருவெட்டெழுத்தோட பொருத்தி நம்ம பார்க்கும்போதுதான் அந்த ரொம்ப உயர்ந்த பொருள் நம்ம மனசுல போடும். அதாவது பிரணவத்துல சம்பந்த ஞானம், நம பதத்துல உபாயத்தில் தொழில், நாராயணாய பதத்துல பேச்சுக்கு பதற்றம். இப்ப சம்பந்த ஞானம் என்ன பேச்சுக்கு பதற்றத்துல குறைக்க போதா? இல்லவே இல்லை. இல்ல உபாயத்தில் துணிவா என்ன பேச்சில் பதத்தை குறிக்க போறதா? இல்லவே இல்லை. எல்லாம் அப்படி பார்க்கும்போது கடைசியில இந்த 3மே, அந்த பிரணவாகட்டும், நமபதம் ஆகட்டும், நாராயணாய பதம் 3 எதுவுமே இருந்தாலும் ஒன்றுக்கொன்று ஒன்றை ஒன்று சார்ந்து இருப்பதுதான். அந்த குறிய இலக்கு அந்த எம்பெருமானுக்கு கைதிகமே, அவனுக்கே போக்கியமாக இருப்பது அப்படிங்கிறத காட்டுறத இவ்வளவு விரிவா ஆழ்வார் பாடியிருக்காரு. அதை நாயனார் நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. அதை ரொம்ப அழகா பிரிச்சு 3 விதமான பேச்சு, தோழி பேச்சு, தாய் பேச்சு, தலைவி பேச்சு சொல்லி, அப்புறம் அவங்களுக்குள்ள பழி சுமத்துறது, அவங்களுக்குள்ள சண்டை வருது, கடைசியில எல்லாருமே சேர்ந்து கொண்டாடுறாங்க. ஏன்னா எல்லாருக்குமே குறி அதுதானே, எம்பெருமான அடைவதுதான் குறி. அதனால இருக்கிறதுனால கடைசியில நல்ல அழகா அதை கொண்டாட்டம் என்று கொண்டு விட்டுறாங்க. இந்த 3 நிலைகளால் உட்கருத்தாக விளக்கப்படுவது யாவையெனில் சம்பந்த ஞானம், உபாயத்தின் துணிவு, பேற்றில் பதற்றம். பிரணவம், நமபதம்,
நாராயணாயம். அதே தான் சம்பந்த ஞானம், உபாயத்தில் துணிவு, பேற்றில் பதம், அதே தான் வரும். ஆகியவை பழி மேலெழுத்து என்பதால் பேற்றில் பதற்றத்திற்கு காரணமான முதல் நிலை காட்டப்பட்டது. இப்போ இதெல்லாம் ஒரு மாதிரி சம்ம பண்ணி இதை முதல் நிலை, இடைநிலை, இறுதி நிலையில் கொண்டு போயிடுறாங்க. இது நம்ம பார்த்துக்கலாம். பேற்றில் பதற்றத்திற்கு காரணமானவை சம்பந்த ஞானம் மற்றும் உபாயத்தில் தொழில். இப்ப நம்ம சொந்தம் பாத்தீங்களா? இந்த அதாவது எம்பெருமான் நாராயணனை அனுபவித்து அவனவனுக்கே போக்கியமாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஆத்மாக்கு எப்ப தெரியும்? சம்பந்த ஞானம் இருக்கணும், உபாயத்தின் துணிவு இருக்கணும் இல்லையா? சம்பந்த ஞானம் இருக்கு, அவனுக்கே உரியவனான பிரணவத்தால உணர்த்தப்படும் அந்த ஞானம் இருக்கணும். அதே மாதிரி உபாயம் எதுன்னா அவனே உபாயங்கிற துணிவு இருக்கணும். அது ரெண்டும் தான் பேற்றில் பதற்றத்துக்கு காரணமாகும். அது ரெண்டும் இல்லாம போது இது எப்படி ஆகும் இல்லையா? அதுதான் இங்க சொல்ல வர்றாங்க. பேற்றில் பதற்றத்திற்கு காரணமானவை சம்பந்த ஞானம் மற்றும் உபாயத்தில் துணிவு. பிரணவமும் நம பதமும் கரெக்டா போச்சுங்களா? உபாயத்தில் துணிவு இவை ரெண்டும் பேற்றில் பதற்றத்துக்கு காரணமாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் பேற்றில் பதற்றத்தின் தன்மையை நிரூபிப்பதாகவும் உள்ளது. சம்பந்தம் இருக்கு, நான் எப்படி அடையாம இருப்பேன், உபாயம் அவனை நான் எப்படி அடையாம இருப்பேன் அப்படின்ட்டு அந்த காரணமாகவும் இருப்பதை இங்கு தெரியப்படுத்துகிறது. சம்பந்த ஞானம் கைங்கரியம் செய்யாதவனுக்கு அடிமைத்தன்மை சித்தியாது என்றபடி கைங்கரியத்தில் சம்பந்தம் இல்லாத போது அடிமைத்தன்மை அடைவதற்கு வழி இல்லை. எனவே கைங்கரியத்திலே நோக்காக இருப்பது சம்பந்த ஞானம். அது பிரணவத்தால தெரிவிக்கப்படுகிறது இல்லையா? அது தோழி பாசனமா நம்ம பார்த்துட்டோம். அதாவது கைங்கரியம் செய்யாதவனுக்கு அடிமைத்தன்மை சித்திக்காது. அதாவது எம்பெருமானுக்கு இதெல்லாம் பண்ணினாதான் அந்த ஆத்மாவுக்கு இயல்பான ஸ்வரூபமான அடிமைத்தன்மை சித்திக்கும். இல்லாத போது சித்திக்காது. ஆகையால அந்த கைங்கரியத்தை விரும்பி செய்யும். அந்த கைங்கரியத்தை செய்யணுங்கிற ஆசை கொடுக்கிறது சம்பந்த ஞானம், அவனுக்கே உரியது அப்படிங்கறதுனால அந்த சம்பந்த ஞானம் தான் அந்த கைங்கரியத்தில் ருசியை தந்து ஆத்மாவுக்கு இயல்பான அந்த அடிமைத்தன்மை சித்திக்கும்படி செய்கிறது. ஆச்சுங்களா? அடுத்தது கைங்கரியமும் அடிமைத்தன்மையும் ஒன்றை ஒன்று சார்ந்தவை. கைங்கரியம் இல்லாத போது அடிமைத்தன்மை சித்திக்காது. நான் அடிமை, எம்பெருமானுக்கு அடிமை, பரதந்திரன்னு வந்தாதான் கைங்கரியத்துல நாட்டம் வரும். அது ஒண்ணுக்கொண்ணு சார்ந்து இருப்பது. கைங்கரியமும் அடிமைத்தன்மையும் ஒன்றுக்கொன்று சார்ந்தவை. இவை ஏற்பட சம்பந்த ஞானம் மிக அவசியம். பிரணவம் ரொம்ப முக்கியம் இல்லையா? அது தோழி பாசனங்கள் முக்கியம். எனவே சம்பந்த ஞானம் பேற்றில் பதற்றத்துக்கு காரணமாகவும் அதன் தன்மையை நிரூபிப்பதாகவும் உள்ளது. அந்த கனெக்ஷனை காட்டுறாங்க. சம்பந்த ஞானம் இருந்தால்தான் உனக்கு பேற்றில் பதற்றம் வரும். பேற்றில் பதற்றம் வந்தால்தான் நீ கைங்கரியத்தை விரும்புவாய். கைங்கரியத்தை விரும்பினால்தான் உனக்கு ஆத்மஸ்வரூபம் சித்திக்கும், அடிமைத்தன்மை. அப்படியே ரிவர்ஸ், அடிமைத்தன்மை தெரிந்தால்தான் நீ கைங்கரியத்தில் நாட்டம் வரும். கைங்கரியத்தில் நாட்டம் வந்தால்தான் பேற்றில் பதற்றம் வரும். இதுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கக்கூடியது அந்த சம்பந்த ஞானம், அந்த பிரணவம், தோழி பாசனம். அடுத்தது உபாயத்தில் துணிவு. நம பதார்த்தம் பாத்தீங்கன்னா உபாயத்தில் துணிவுனாக்கா எம்பெருமானே உபாயம், மற்ற உபாயங்களை கை கொள்ள மாட்டோம் அப்படிங்கிற அந்த உபாயத்தில் துணிவு. அது நம பதார்த்தம் தாய்ப்பாசுரங்கள் இல்ல. அவ தானே சொல்றா, பெண்ணை நீ நம்ம பிரபன்ன குல மரியாதையை விட்டு நீ தாண்டி போக கூடாது, அது நம்ம ஸ்வரூபத்துக்கு பொருந்தாதுன்னு தாயார் சொல்றார். ஆகையாலே கைங்கரியம் செய்ய வேண்டும் என்கிற ஆசைக்கு காரணம் யாதெனில் மிகச் சிறந்த குணங்களோடும் விக்கிரகத்தோடும் கூடியமாய் அடையப்படுவதாய் இருக்கும் அப்பரம்பொருள் அவன்தான். அப்பரம்பொருளே அடைவதற்கு சாதனமாக பற்றுவதே உபாயத்தின் துணிவு. இதுதான் எனக்கு உபாயம், இதுதான் எனக்கு நெறி, இதுதான் எனக்கு சாதனம், இதை தவிர இன்னொன்னு நான் மனசால கூட நினைக்க மாட்டேன் அப்படின்னு யாரை பற்றுகிறோம்? எம்பெருமானை பற்றுகிறோம். அவன் எப்படிப்பட்டவன்? கைங்கரியம் செய்ய வேண்டிய ஆசைக்கு காரணம் யாதெனில் மிக சிறந்த குணங்களோடும் விக்கிரகத்தோடும் கூடியதாய் அடையப்படுவதாய் இருக்கும் அப்பரம்பொருள். அதுதான் குறி. அந்த குறியை அடைவதற்கு நெறி அதுவும் அவன்தான், அவனே தான். ஆகையால் அதுவே உபாயம், அவனே உபாயம், அவனே உபேயம், அவனே பிராபகம், அவனே பிராப்தி. அவனை வச்சு அவனை அடையும். ஆகையால் இப்படி துணிந்து இருப்பது, இவனை அடைய இவனை தவிர இன்னொரு பொருளை நான் பற்ற மாட்டேன் என்று இருப்பது உபாயத்தில் துணிவு. அதை தெரிவிக்கிறது எது? நம பதார்த்தம், தாய்ப்பாசுரங்கள். ஞானங்களோடும் விக்கிரகத்தோடும் கூடிய பரம்பொருளிடம் ஆசையும் அதை உபாயமாக பற்றுகையும் ஒன்றுக்கு ஒன்று சார்ந்தவை. இதுவும் ஒண்ணுக்கு ஒண்ணு டிபெண்ட். இப்ப எப்படி சம்பந்த ஞானம் கைங்கரியத்துக்கும் அடிமைத்தனத்துக்கும்
பொதுவானதுன்னு பார்த்தோமா, அதே மாதிரி இந்த நமபதம், இந்த உபாயத்தின் துணிவு வந்து குணங்களோடும் ஞானத்தோடும் கூடிய பரம்பொருளிடம் ஆசையும் அதை உபாயமாக பற்றுகையும் ஒன்றை ஒன்று சார்ந்தது. அவன் மேல எல்லையற்ற பிரியம் இருந்தா தானே அவனை உபாயமாக பற்றுவோம், இல்லையா? அப்படி இல்லாட்டி அந்த பிரேமையே இல்லை, அவன் மேல ஆசையே இல்லைன்னா அவனை எதற்காக நாம் உபாயமாக பற்றுவோம்? பற்ற மாட்டோம். அதை உபாயமாக பற்றும் ஒன்றை ஒன்று சார்ந்தவை. இதை வெளியப்படுத்துவது உபாயத்தில் துணிவு நம பதார்த்தம் தாய்ப்பாசுரங்கள். எனவே உபாயத்தில் துணிவு பேற்றில் பதற்றத்துக்கு காரணமாகவும் அதை தன்மையை நிரூபிப்பதாகவும் உள்ளது. நம பதமே வந்து உங்களுக்கு நாராயண பதத்திற்கு கொண்டு செல்வதாக இருக்கும். நாராயண பதம் இது பேற்றில் துவரை, மிதவிஞ்சிய துவரை அடைய வேண்டும் என்கிற ஆசை. இந்த இது சம்பந்தினானம் தெரிஞ்சிருச்சு, உபாயம் தெரிஞ்சிருச்சு, அதனாலதான் அவனுக்கு பேற்றில் பதற்றம் வரும். ஆகையால ஒண்ணுக்கொண்ணு சார்ந்தே இருப்பதை வந்து அழகா இங்க வந்து நாயனார் காட்டி கொடுத்திருக்கிறார். இது திரும்ப திரும்ப யோசிக்கும் போதும் படிக்கும் போதும் நல்ல நமக்கு மனசுக்குள்ள வந்துடும். இது வந்து முதல் நிலை. இப்ப வந்து 2வது நிலைக்கு போறாங்க. அது என்னன்னா இருபடை மெய்க்காட்டு உடன்பாடு ஆகிய இரண்டால் விவரிக்கப்படும் இடைநிலை. இப்ப நம்ம பார்த்தது முதல் நிலை. இப்போ இந்த சூத்திரத்தை பார்த்தது முதல் நிலை. இனி வந்து 2வது இடைநிலை. என்னன்னா சம்பந்த ஞானமும் உபாயத்தில் துணிவும் பேற்றில் பதற்றத்திற்கு தடையாக இருக்கும் நிலை. புரியுதுங்களா? ஏன்னா தோழியும் சொல்றா, பழி போடுறாங்கல்ல ஒருத்தர் மேல ஒருத்தர். அதே மாதிரி தோழியும் வந்து வேண்டாம் நீ போகாதேங்கிறா, தாயும் வேண்டாம் நீ போகாத, தலைமகன நாடி அவனே வரும் அப்படின்னு சொல்லி தடையாக நிற்கும் நிலை இருக்கு, உதவியாக நிற்கும் நிலையும் இருக்கு. அது தடை என்னன்னா சம்பந்த ஞானமும் உபாயத்தில் துணிவும். அதாவது தோழி பாசுரமும் தாய் பாசுரமும் பிரணவமும் நம பதார்த்தமும் பேற்றில் பதற்றத்திற்கு நாராயணாய பதத்திற்கும் தலைவி பாசுரத்திற்கும் அதை பார்த்துக்கிறேன். தடையாக இருக்கும் நிலை. எப்படி தடையா இருக்கும் இது ரெண்டும் பார்த்தாக்க, ஆத்மாவிற்கு அது வந்து நம்ம ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டிருக்கோம், ஒன்னொன்னா பார்த்துக்கலாம். ஆத்மாவிற்கு அடிமைத்தன்மை ஸ்வரூபம். அவனுக்கு சேஷனாக இருப்பதுதான் ஆத்மாவினுடைய தன்மை. பிரணவத்தில நம்ம பார்த்திருக்கோம் இல்ல, அகரவாச்சனுக்கு அடிமையாக இருப்பது மகரத்தால் குறிக்கப்படும் ஜீவாத்மா, அவனுக்கே உரியது, அவனுக்கே அடிமைன்னு பார்த்திருக்கோம். ஆத்மாவின் அடிமை தன்மை ஸ்வரூபம், அதுதான் அதோட ஸ்வரூபம். ஞானம், ஆனந்தம், எத்தனையோ குணங்கள் இருக்கு ஆத்மாவுக்கு. இருந்தாலும் ஒரு பூவிற்கு அக இதழ் போல அதை நிரூபிக்கும் தன்மையாக இருப்பது அடிமைத்தனம் தான். ஆத்மா அப்படின்னு அடிமைத்தனம் இருந்தாதான் அது ஆத்மா. மல்லிகைக்கு அந்த மனம் இருந்தாதான் மல்லிகை, வைரத்துக்கு அந்த ஜொலிப்பு இருந்தாதான் வைரம். அதே போல அந்த அடிமைத்தன்மை உணர்ந்தால்தான் அது ஆத்மா, இல்லாவிட்டால் இல்லை. ஆத்மாவிற்கு அடிமைத்தன்மை ஸ்வரூபம், ஸ்வரூப நிரூபக குணம். ஆத்மாக்கு எதுனா அடிமைத்தன்மை. ஆகையால் ஆத்மாவிற்கு அடிமைத்தன்மை ஸ்வரூபம். அதை இட்டுதான் நீங்க வளர்ந்தது ஆத்மாவை நீங்க நிரூபிக்க முடியும். ஆகையாலே இறைவன் தானே வந்து அங்கீகரிக்க காத்திருக்க வேண்டும். இவன் அடிமை, அவன் ஆண்டான். ஆகையால் அவனே வந்து அங்கீகரிப்பதற்கு காத்திருக்க வேண்டியது அவசியம். தான் பேற்றிற்கு பதறுதல், தன் பிரயோஜனத்தின் முதலிடுகை ஆகியவை ஜீவஸ்வரூபத்திற்கு முரணானவை. இதுவே வந்து முயற்சி எடுக்கிறது அவனை போய் அடைவது. அதற்கு அப்புறம் வந்து பிரயோஜனத்தில் முதலிடுகை, அது என்ன பலன் கிடைக்கும், அதுல தன்னுடைய போக்கியதையும் கலந்து ஆலோசிப்பது ஜீவஸ்வரூபத்திற்கு முரணானவை. எனவே தன் முயற்சியை விளக்க வேண்டும். இந்த முயற்சியை விளக்குவதான உபாயத்தில் துணிவிற்கு உதவி புரிவது சம்பந்த ஞானம். இது கொஞ்சம் கஷ்டம், அப்படியே பார்த்துக்கலாம். இப்ப முதலே பார்த்தாக்க ஆத்மாவிற்கு அடிமைத்தன்மை ஸ்வரூபம். ஆகையாலே இறைவன் வந்து அங்கீகரிக்கும் வந்திருக்கும் காத்திருக்க வேண்டும். தன் பேச்சுக்கு பதறக்கூடாது. ஆகவே தன் முயற்சியை விளக்க வேண்டும். இப்ப இதெல்லாம் இந்த முயற்சியை விளக்குவதான உபாயத்தில் துணிவுக்கு உதவி புரிவது சம்பந்த ஞானம். உபாயத்தில் துணிவது நம பதம் இல்லையா? நான் என்னை ரட்சித்துக் கொள்ள முடியாது என்று சொல்லி அவனையே உபாயமாக பற்றுவது நம பதம் ஆச்சுங்களா? அது வந்து தாய்ப்பாசனம் மாற்றி வச்சுக்கோங்க. இந்த பக்கம் பாரு, அதுக்கு உதவி செய்வது எது? சம்பந்த ஞானம். சம்பந்த ஞானம் எது? பிரணவம். பிரணவத்தை என்ன சொல்லியிருக்கு? எம்பெருமானுக்கே உரியவன் ஜீவாத்மான்னு சொல்லியிருக்கு. ஆகையாலே இது அடிமை. ஆகையாலே அவனே உபாயமாக பற்றக்கூடிய அந்த நம பதத்திற்கு உதவி செய்வது பிரணவம். அது சம்பந்த ஞானம். சம்பந்த ஞானம் வந்து உபாயத்தின் துணிவுக்கு உதவுகிறது. பிரணவம் வந்து நவபதத்திற்கு உதவுகிறது.
தோழி பாசுரம் தாய் பாசுரத்துக்கு உதவுகிறது. இதெல்லாம் இந்த தலைவியோட துவரைக்கு எதிராக தடையாக நிற்கக்கூடியது. ஏன்னா தலைவியுடைய குணம் எது? பிரணவது பேற்றுக்கு துவரை, பேற்றில் துவரிப்பது நாராயணாய பதார்த்தம் இல்லைங்களா? ஆகையால இப்ப இதெல்லாம் இந்த சம்பந்த ஞானமும் உபாயத்தில் துணிவும் பேற்றில் துவரைக்கு தடையாக அமைவது. அது ஆச்சுங்களா? இப்ப இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சம்பந்த ஞானமும் உபாயத்தில் துணிவும் பேற்றில் பதத்திற்கு துணையாக போகிறது. இது பகைன்னா அது நிறுத்தவா போகுது? நிறுத்த போறதே இல்லை. எப்படி இருந்தாலும் கடைசியில அதுதான் போய் முடிய போகுது. சோ இதுல ரெண்டா பிரிச்சு எங்க இந்த சம்பந்த ஞானமும் உபாயத்தில் துணிவும் பேற்றுக்கு துவரைக்கு எதிராக நிற்கும், அதற்கு துணை போகும் அப்படின்னு ரெண்டும் பிரிச்சு போட்டாங்க. இப்போ ஒண்ணு நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது, எம்பெருமானிடத்தில் ஏற்பட்ட கழிப்பெரும் காதல் உபாயத்தில் மூட்டக்கூடும். எம்பெருமானிடத்துல பார்த்தே ஆகணும், அவனோட இணைந்தே ஆகணும், அவனுடைய அனுபவத்தே ஆகணுங்கிற அந்த கழிப்பெரும் காதல் உபாயத்தில் மூட்டக்கூடும். அவன் வரும்போது வரட்டும்னு ஆறு இருக்க முடியாது. நான் மடலூடுவேன், நான் தூது அனுப்புவேன், நான் என்ன வேணா பண்ணுவேன், ஊடல் பண்ணுவேன், என்ன வேணா பண்ணி நான் அவனை அடையணும் அப்படின்னு உபாயத்தில் மூட்டக்கூடும். அந்த ஆபத்து இருக்கு. எனவே இந்த பதற்றத்தை உபாயத்தில் துணிவு விலக்க பார்க்கும். உபாயத்தில் துணிவியது நம பதார்த்தம். இது விலக்க பார்க்கும், இந்த பதற்றத்தை விலக்க பார்க்கும். ஆனால் வகுத்த விஷயமான பெருமான் விஷயத்தில் உண்டாகும் கழிபெரும் காதல் ஸ்வரூபத்திற்கு புறம்பானது அல்ல. இது தப்பு இல்லையே. அவன் தானே வகுத்த சேஷி. அவனுடைய கல்யாண குணங்களும் திவ்யமங்கல விக்கிரகமும் எல்லாம் பார்க்கும்போது அவனை அடையாமல் எப்படி இருக்க முடியும்? நான் பேற்றுக்காக தவிப்பதில் தடை என்ன? தடையே இல்லை, தப்பு இல்லை. அப்படிங்கிறதுனால வகுத்த விஷயமான பெருமாள் விஷயத்தில் உண்டாகும் கழிப்பெரும் காதல் ஸ்வரூபத்திற்கு புறம்பானவை அல்லவே. அது புறம்பானது இல்லவே இல்லையே. ஆகையால நான் அதை அடையணும் அப்படிங்கிறது எல்லை மீறிய ஆசை உபாயமாக ஆகாது. பேற்றில் வரையே தவிர உபாயமாக ஆகாது. எனவே இதை விலக்க தேவையில்லை. இதை ஏன் வேணாம்னு சொல்லணும்? விலக்கவே தேவையில்லை. விலக்கணும் ஒன்றும் போகாது. விலக்கணும்னு நினைச்சாலும் அது போக போறதே இல்லை. இவ்விடத்தில் விலக்கு முயற்சியை குலைத்து உபாயத்தில் துணிவிற்கும் பேற்றில் பதத்திற்கும் துணை புரிவது சம்பந்த ஞானம். ஒரு குவிஸ் மாதிரி அப்படியே மாறி 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 இருக்கிறதே மூணே தான். சம்பந்த ஞானம் ஒண்ணு, உபாயத்தில் துணி ஒண்ணு, பேற்றில் துறை ஒண்ணு. இது ஒரு நிலையில அதுக்கு உதவி புரியாமல் போகலாம், ஒரு நிலையில உதவி புரியும். எப்ப பண்ணாது எப்ப பண்ணுங்கிறது தான் இந்த இடத்துல போட்டிருக்காங்க. அந்த பேற்றில் துறை ஒண்ணும் பெரிய தப்பே இல்லை. ஆகையால அதை அனுபவிப்பது உபாயத்தில் மீள்வது ஆகாது. ஆகையால அந்த நிலையில சம்பந்த ஞானமும் உங்களுக்கு உபாயத்தில் துணவும் இந்த பேற்றுக்கு துறைக்கு துணை போகும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு வாட்டி படிக்கிறேன். வகுத்த விஷயமான பெருமான் விஷயத்தில் உண்டாகும் கழிபெரும் காதல், அந்த கட்டுக்கடங்காத அந்த அன்பு ஸ்வரூபத்திற்கு புறம்பானது அல்லவே. ஸ்வரூபத்துக்கு புறம்பானது அல்லவே அல்ல. எனவே இதை விலக்க தேவையில்லை. விலக்கினாலும் போகாது. இவ்விடத்தில் விலக்கும் முயற்சியை குலைத்து உபாயத்தில் துணிவிற்கும் பேற்றில் பதற்றத்திற்கும் துணை போவது சம்பந்த ஞானம். எப்படி கொண்டாந்து கனெக்ட் பண்றாங்க பாருங்க. இந்த சம்பந்த ஞானம், அதாவது பிரணவத்தால் உணர்த்தப்படுகிற அந்த சம்பந்த ஞானமானது இந்த உபாயத்தில் துணிவு நம பதார்த்தத்திற்கும் பேற்றில் துறையாக நாராயண பதத்திற்கும் இது துணை போகும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, சித்தோபாயமான இறைவனையே பற்றி அவனுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் கைங்கிரத்தில் சேர்வது எப்போது என்று காத்திருப்பவர்கள் பேற்றில் காலம் தாழ காரணமில்லை. எனவே பேற்றில் பதற்றம் தவறல்ல என்று பேற்றில் பதத்திற்கு அனுகூலமாக இருப்பவை உபாயத்தில் துணிவு சம்பந்த ஞானம். மாத்தி 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 ஒரு சர்க்கிள் மாதிரி அதே கொண்டாடுறாங்க. இப்ப என்னன்னா, சித்தோபாயமான இறைவன், சித்தமாக இருக்கக்கூடிய உபாயம் சித்தோபாயம். அவனை பிடிச்சிட்டா போதும், நீங்க வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம். பற்றி அவனுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் கைங்கரியத்தில் எப்போது கிடைக்கும்? அவனுடைய முகமலர்ச்சிக்கான அந்த கைங்கரியம் எப்பொழுது கிடைக்கும் என்று காத்திருப்பவர்கள் பேற்றில் காலம் தாழ காரணமில்லை. அவங்க பொறுக்க மாட்டாங்க, சீக்கிரம் சீக்கிரம் கிடைச்சிடணும்னு ஆசையா இருப்பாங்க. எனவே பேற்றில் பதற்றம் தவறே இல்லை, தப்பே இல்லை என்று அந்த பேற்றில் பதற்றத்திற்கு அனுகூலமாக சம்பந்த ஞானமும் நம பதற்றமும் அமையும். அதுக்கு உபாயத்தில் துணையும் சம்பந்த ஞானமும் ஆகும். மாத்தி மாத்தி அதேதான் ஒரு 4-5 வாட்டி படிச்சு நிதானம் படிச்சா புரிஞ்சிடும்.
ஏன்னா இருக்கிறதே மூணே விஷயம் தானே. பிரணவம் ஒண்ணு, நம பதார்த்தம் ஒண்ணு, நாராயணாய பதம் ஒண்ணு. சம்பந்த ஞானம், உபாயத்தின் தெளிவு, பேற்றில் பதற்றம், தோழி பேச்சு, தாய் பேச்சு, தலை பேச்சு, அவ்வளவுதான். நிதானமா உட்கார்ந்து பார்த்தா புரிஞ்சிடும். இதை முதல் முறை பாக்குறோம், வேணும்னா இன்னொரு வாட்டி கூட நம்ம பார்த்துக்கலாம், ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஆகையாலே இப்படி சம்பந்த ஞானம் இரண்டிற்கும் துணை புரிவதாவது, பேற்றில் பதத்திற்கு தடைகளான சம்பந்த ஞானமும் உபாயத்தில் துணிவும் இவை இடவேறுபாட்டாலே அதற்கு அனுகூலமாக இருப்பது இது இடைநிலை. சோ முதல் நிலை ஒண்ணு பார்த்தோம், இடைநிலை ஒண்ணு பார்த்துட்டோம். இது கடைநிலை நான் அடுத்த வகுப்புல பார்த்துக்கலாம். இதையே வேணா இன்னொரு வாட்டி கூட நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு அதை பார்த்தோம்னா சுலபமா தான் இருக்கு, ஒன்றும் கஷ்டம் இல்லை. பட் இருந்தாலும் இன்னைக்கு டைம் ஆயிட்டதுனால இதோட நிறுத்திட்டு இது வரைக்கும் என்னன்னா ரொம்ப கஷ்டமானது ஏதாச்சும் இருந்ததுன்னா கேட்டுக்கலாம், இல்லாட்டி இன்னொரு வாட்டி கூட நம்ம பார்த்துக்கலாம். சிம்பிள் தான். ஆனா அது கொடுத்திருக்கிற இது, அதாவது அந்த மனசுக்குள்ள அதை கொண்டு போயிட்டான். சம்பந்த ஞானம், உபாயத்தில் துணிவு, பேற்றில் பதக்கம், எப்படி ஒண்ணு நிறுத்தும், எப்படி ஒண்ணு ஊக்குவிக்கும். கடைசியில எல்லாம் கொண்டாட்டம் தான். கொண்டாட்டத்தை தவிர அங்க ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப விளக்கமா சொல்லியிருக்காங்க. அதுதான் இதுல ஏதாச்சும் இது வரைக்கும் ஐயப்பாடு இருந்தா கேட்டுக்கலாம், இல்லாட்டி அடுத்த கிளாஸ் இன்னொரு வாட்டி கூட பார்த்துக்கலாம் எப்படி வேணும்.